வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். என்னடா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம மார்க்குக்காக இல்லை நம்மளோட ஃப்யூச்சருக்காக உழைக்கிற இப்போவே நம்ம உழைச்சிட்ருக்க நமக்கு கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் தேவை. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு வகையான உழைப்பாளர்கள் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் யாரெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் உழைப்பு உயர்வு தரும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். யூனிட் 8 எக்ஸசைஸ் 8.4ல் 4th சம் given என்ன, இஃப் u of x, y, z equal to log of x cube plus y cube plus z cube. என்ன கேட்டிருக்காங்க? find dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z. தேர்டு சம்மில் dou u by dou x, dou u by dou y and dou u by dou z அவ்வளோ கேட்டிருப்பாங்க. ஃபோர்த்து சம்மில் அதோட அடிஷன் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ சம்முக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு given u of x, y, z equal to log of x cube plus y cube plus z cube. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x என்ன? log x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1 divided by x. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? லாக் ஆஃப் இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் இந்த சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே தானா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது யூவோட வேல்யூவை எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, இங்கே என்னெல்லாம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க? எக்ஸு, ஒய், இசட். ஸோ எக்ஸை மட்டும் பொறுத்து பண்ணும்போது ஒய் கான்ஸ்டன்ட், இசட் கான்ஸ்டன்ட். ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு இடத்துல எல்லாமே சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ 1 டிவைடட் பை எக்ஸோட இடத்துல இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். இதில் ஒரே ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வரும். என்ன அப்படின்னா இதில் ஒய் கான்ஸ்டன்ட், இசட் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் மட்டும் என்ன இங்கே வேரியபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ எக்ஸை ஒருக்கா அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இது எதுனா எக்ஸ் கியூப். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகே. ஸோ எக்ஸ்க்கு இடத்துல இங்கே எக்ஸ் பவர் 3. ஸோ ஃபார்முலா என்ன? 3யை முன்னாடி எடுத்துக்கலாம். 3 எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1. பவரில் ஒன்று மைனஸ் ஆகும். ஸோ 3 எக்ஸ் பவர் 2. ஓகேவா? ஸோ இன்டூ இதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 3 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை கொண்டு மேலே போகணும். 3 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டோ யூ பை டோ ஒய். சேம் மெத்தட் தான். ஸோ இங்கே யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸு கான்ஸ்டன்ட், இசட் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அகைன் இங்கே லாக் எக்ஸுக்கு போட்ட மாதிரி நெக்ஸ்ட் என்ன போடலாம்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் ஒய் போட்டாலும் என்ன தான் ஃபார்முலா? 1 பை ஒய். ஸோ 1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்னாலும் இவ்வளோ சேர்த்து எடுத்துட வேண்டியதான். இப்போ எக்ஸுக்கு சேர்த்து எடுத்தோம்ல அது மாதிரி ஒய்னா அவ்வளோதான் சேர்த்து எடுத்தால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். எக்ஸ் கான்ஸ்டன்ட், இசட் கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்ட்டு எக்ஸ் கியூப்னா டிஃப்ரென்ஷியேஷன் 3 எக்ஸ் ஸ்கொயர். அகைன் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக போட்டுறேன் 3 ஒய் ஸ்கொயர். Next dou u by dou z which is equal to 1 divided by x cube plus y cube plus
z cube into, so x constant, y constant, so z is variable, so 3z square. ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? மூணோட ஆடிங். ஸோ dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z which is equal to values apply பண்ணிக்கிறேன். dou u by dou x 3x square by x cube plus y cube plus z cube plus dou u by dou y 3y square divided by x cube plus y cube plus z cube plus dou u by dou z which is equal to 3z square divided by x cube plus y cube plus z cube. ஸோ பேஸ் வந்து என்ன இருக்குது? காமனாக இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலாம்? நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் பேஸ் வந்து என்ன இருக்குது? சேமாக இருக்கனால காமனாக எடுத்துக்கலாம். 3x cube ப்ளஸ் y cube ப்ளஸ் z cube. ஓகே, ஸோ மேலே என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். 3 into x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை x cube ப்ளஸ் y cube ப்ளஸ் z cube. அவ்வளோதான். ஸோ சம் ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட கிளியராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.